வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் தாவிகாவுடன் விசிக கைகோர்த்ததை திமுக தொண்டர்களால் எளிதில் கடந்து செல்ல முடியாது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதள நேரலையில் பேசிய அவர், திமுகவினரின் ஆதங்கத்தில் ஒரு நியாயம் இருப்பதை விசிக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாகை அருகே டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக கூறி வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்தி. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க வேண்டும் என்ற முந்தைய திமுக அரசு நிலைப்பாட்டை தாங்கள் பின்பற்ற வேண்டியது இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சித் தாவல் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்த நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுபோன்ற ஜனநாயக படுகொலையை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக பார்ப்போம். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.